தமிழக அரசை பொறுத்தவரையிலும் தமிழக முதல்வர் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். பாரத புறமை சந்திக்கும் போதும் சரி, மற்ற சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். மேகதா அணையை பொறுத்தவரையிலும் ஒரு செங்கலை கூட தமிழக அரசு அங்கே வைப்பதற்கு அனுமதிக்காது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அதுவே உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு இல்லை சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த டைமுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்வாங்க. அதே நேரத்தில் புதிய தமிழகம் கட்சி வந்து 1ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. தாவேக்காக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்களா? இல்லை, அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு இயக்கம் வந்து எது வேண்டுமானாலும் செய்யலாம், எல்லாரும் கேட்கலாம். எத்தனை பேர் போறாங்கிறது அப்பதான் பார்க்க முடியும். அழைப்பு எதுவும் கொடுத்துருக்காங்களா? இல்லை, அழைப்பில் எங்களை பொறுத்தவரையும் ஒவ்வொரு இயக்கமும் அவங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்காக இது போன்ற நிலைகளை உருவாக்குகிறார்கள். பொதுமக்களுடைய பிரச்சனைக்காக அப்படி வருகிற போது அதில் யார் கலந்து கொள்கிறார்கள் கலந்து கொள்ள என்பதை அந்த கூட்டத்திலே தான் தெரியும். ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க கூடாது மேகதா அணையில், அதை அனுமதிக்க முடியாதுதான் நம்முடைய முதல்வருடைய தீர்க்கமான முடிவுகள். கொளத்தூர் தொகுதியில் மறு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து சரியா தான் இருக்குன்னு சொல்லி சமீரன் சென்னை மாநகராட்சி ஆணையர் அவரு சொல்லியிருக்காரு. கொளத்தூர் தொகுதியில் மறு ஆய்வு வாக்கு சீட்டுலாம் பார்த்தாங்கல்ல, இப்போ அது வந்து சரியா தான் இருக்குன்னு சொல்லி போட்டு சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் சொல்லியிருக்காரு. அதுவே மற்றவர்களுக்கு பொருந்தும்.